எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நன்மைகள் பல என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அவரை நாம் ஆராதித்து நாம் பாடுவோம். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Father Lord Jesus. We give thanks into your name. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. பாடுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா என்று பாடுவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. சொல்லுங்க. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. சேர்ந்து பாடுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளாக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுவோம். அளவில்லாதவரின் கிருபைகளாக ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே சொல்லாமல் இருக்கவே முடியாது. சங்கீத புத்தகம் எல்லாம் தொடங்கும் போது சங்கீதத்தினுடைய தொடக்கம் எல்லாமே நான் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் என்றே தொடங்கும். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். துதிக்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுது. துதிப்பது இன்பமும் ஏற்றதுமா இருக்கும், செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்லுது.
அப்ப ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரை துதிக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்களுடைய வாயிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும். ஜாதிகளை கட்டுகிறதற்கு, ராஜாக்களை அவருடைய மேன் மக்களை இரும்பு விலங்குகளினால் கட்டவும் வசனம் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய பாக்கியமான பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெரிய பாக்கியம், அதிகாரம், ஆவிக்குரிய அதிகாரம், ஆவிக்குரிய வல்லமை. விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி விசுவாசத்தின் மூலமாய் ஆவிக்குரிய வல்லமையை செயல்படுத்தும்படி அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிப்போம். ஜாதிகள், இதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் வாசிக்கிறோம். இதைத்தான் சொல்லி ஜெபிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். இந்த சங்கீதத்தை சொல்லித்தான் புதிய ஏற்பாட்டில் ஜெபிக்கிறாங்க. இந்த சங்கீதத்தை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு சங்கீத புத்தகம் எழுதப்பட்ட காலம் 1000 வருஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பு 1000 வருஷங்களுக்கு முன்பு எழுதப்பட்டது சங்கீதம். இந்த சங்கீத புத்தகத்தினுடைய சத்திய வார்த்தையை எடுத்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க. அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். இப்போ இதை வாசிப்போம். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும், அவர்களுடைய மேன் மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஏன் தெரியுமா பெந்தெகோஸ்தே சபை அல்லேலூயா தேவனுக்கு மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதுன்னா? சொல்லுங்க ஆமென். பெரிய தேவ ரகசியத்தை ஆண்டவர்கள் வைத்திருக்கிறார். ராஜாக்களை, மேன் மக்களை இரும்பு விலங்குகளை கட்ட முடியும். சொல்லுங்க ஆமென். நீங்க போய் உங்களுக்கு சங்கிலியும் தேவையில்லை, பட்டயம் தேவையில்லை. ஆனா சொல்லுகிறார் 2 காரியம் தேவை. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆரம்பத்துல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. அப்படி ஃபியூஸ் போன பல்பு மாதிரி காலம்போக்கில் போயிருது. வேற ஒண்ணுமே இல்லை, செல்போன் தான். ஆகாச சம்பாஷணைகள், செல்போன்ல ஆகாவரிய பாக்குறது, ஆகாத பாவ வழிகள், இருட்டாயிரும். மனுஷனுடைய உள்ளம் இருட்டாயிருச்சுன்னா வாய் பூட்டிடும். சொல்லுங்க ஆமென். முதல்ல ரட்சிக்கப்படும் போது உங்க சந்தோஷம் இருக்கும், ஸ்தோத்திரம் வரும், ஜெபம் வரும், பாட்டு வரும். காலம் போக போக அப்படி ஊமையா மாறிடும். தேவனோடு நல்ல ஆவியில நடக்கிறவர் மட்டும்தான், பரிசுத்த வழியில நடக்கிறவர் மட்டும்தான் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். தானியேல் போல, யோசேப்பு போல பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள், தேவனோடு பரிசுத்தமாய் நடக்கிறவர்கள் தான் அதை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. மற்ற விளக்குகள்லாம் அணைந்துரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, உன் விளக்கு அணையாம இருக்கட்டும், உன் விளக்கு எரிகிறதாகவும், உன் அறைகள் கட்டப்பட்டதான் இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேணி இருக்கு, நல்ல தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு, அதுல ஒரு சாக்கடை கலந்துச்சுன்னா அதோட அவ்வளவுதான், நாற்றம் அடிக்கும், குடிக்க முடியாது. அது மாதிரிதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சொல்லுங்க ஆமென். எப்ப இருக்கிறான் பிசாசு இருதயத்தை கரைப்படுத்த? எல்லார் கையிலையும் செல்போன். நீங்க விரும்பலைனாலும் ஒரு ஆபாச படம், நீங்க தேடி போகலைனாலும் அந்த துணி இல்லாம வந்து நிற்கும். நிறைய பரிசுத்தவான்கள் செல்போனை மூடிட்டாங்க, பாஸ்டர்கள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு வர்றாங்க, வேற வழி இல்லாம. எத்தனையோ பேர் நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் செல்போன் பயன்பாடை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டு. விமான டிக்கெட் புக் பண்ணுங்க, ஏரோப்ளைன் டிக்கெட் புக் பண்ணுங்க, இபி பணம் கட்ட வச்சுக்கிறங்க, ரயில்வேக்கு புக் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு படிப்புக்கு பயன்படுத்துங்க, ஒரு நல்ல தகவலை தேடுகிறதுக்கு பயன்படுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்துக்கு உன் இருதயம் சாயுமானால், உன் கண்கள் பாவத்துக்கு செவி கொடுத்து போகுமானால், உன் இருதயம் இருட்டாயிரும். அவ்வளவுதான். இருதயம் இருட்டும் கரையுமா மூடிருச்சுன்னா அப்புறம் தேவனுடைய குரலை கேட்க முடியாது. பரிசுத்த ஆவியில் நிரம்பிய சிம்சோனுக்கும் பரிசுத்த ஆவி விலகின சிம்சோனுக்கும் வித்தியாசம் உண்டு. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட சிம்சோனை கட்டுனா கயிறு தீப்பிடித்தது போல பிச்சுட்டு விழுகும். பரிசுத்த ஆவி விலகினதற்கு பிறகு அதே உடம்பு தான் சிம்சோனுக்கு இருந்தது, ஆனா தேவ ஆவி இல்லை. முந்தி நீதிபதியா இருந்த சிம்சோன், சொல்லுங்க அல்லேலூயா, கோமாளியாக மாறினான். பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பி இருந்த பொழுது நீதிபதியா இருந்தான். பரிசுத்த ஆவியானவர் விலகின பிறகு ஜோக்கராக, கோமாளியாக மாறினான். அதே உடம்பு இருந்துச்சு, அதே கட்டான உடம்பு இருந்துச்சு, பரிசுத்த ஆவி விலகினார். சொல்லுங்க அல்லேலூயா. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த காலத்துல உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளலைன்னா, சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள், நல்ல விசுவாசிகள், நல்ல தீர்க்க தரிசனம் சொன்னவங்க பாவத்துல போய் அட்ரஸ் இல்லாம போயிட்டார். நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லி தரிசனம் கண்டவர்கள் பாவத்துக்கு செவி சாய்த்து அப்படி அட்ரஸே இல்லை. சாத்தானோடு சாத்தானாக மாறி போனார்கள். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளனா, you will lose your soul. உன்னுடைய ஆத்துமாவை நீ இழந்து போவாய். சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்.
அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். ஒரு நாளைக்கு ஒரு தடவையா சொல்லி ஜெபம் பண்ணுவேன். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். சொல்லுங்க ஆமென். உங்க பிள்ளைக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட மனசு வருமா? உங்க பிள்ளைக்கு பசியா இருக்கையில உங்க பிள்ளைக்கு கொடுக்காம நீங்க சாப்பிட மனசு வருமானா? வராது. சொல்லுங்க ஆமென். அப்படி மனசு வராது. கர்த்தர் சொல்லுகிறார், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். சொல்லுங்க ஆமென். அவர் மனுஷனோடு சேர்ந்து செய்த ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை நினைப்பார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு ஒரு உடன்படிக்கை, எல்லாவற்றையும் அவர் நினைக்கிறவராக இருக்கிறார். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. 10ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு பயந்து நடக்கிறதற்கும் நல்ல புத்திக்கும் தொடர்பு இருக்கு. தயவு செய்து நிமிர்ந்து பாருங்க. பாஸ்டர், இவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது பாஸ்டர், நல்லா பழைக்க தெரியல பாஸ்டர், இவனுக்கு அறிவா புத்தியா வர தெரியல பாஸ்டர். ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு நல்ல புத்தி உண்டு. சொல்லுங்க ஆமென். இதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். என் மகனே, நான் சொன்ன எல்லாவற்றையும் சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும். ஒரு ஆள் தான் சொல்லு. என் மகனே, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார், என் மகனே, நான் சொன்ன எல்லாவற்றையும் சிந்தித்துக்கொள், கர்த்தர் உனக்கு எல்லாவற்றிலும் புத்தியை தந்தருளுவாராக. சொல்லுங்க ஆமென். நிச்சயமா சொல்கிறேன், தேவனுக்கு நீங்க பயந்து 1ஆம் கிளாஸ்ல நடக்கும்போது 2ஆம் கிளாஸ் கொண்டு போயிடுவார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருப்பார். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷர்களை அடுத்தடுத்து ஆண்டவர் தூக்கி கொண்டே இருப்பார். சொல்லுங்க ஆமென். என்னைக்கு நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறதை விட்டு விடுகிறோமோ அன்னைக்கு நாம் கைவிடப்படுவோம். தெய்வ வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நல்ல புத்தி உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பயந்து நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பிறருடைய இதை எடுக்கக்கூடாது. அடாவடியா போய் நிற்கக்கூடாது. ஏற்ற காலம் வரும்போது உன்னை உயர்த்துவார். ஒரு பாஸ்டரை மதிக்கணும், ஒரு தாய் தகப்பனை மதிக்கணும், ஒரு தாத்தா பாட்டியை மதிக்கணும். சொல்லுங்க ஆமென். அவன் ஒரு துடுக்குன்னு பேசினா நீ ஒரு துடுக்குன்னு பேசக்கூடாது. சொல்லிக் கொடுங்க பார்ப்போம். கடவுள் உங்களுடைய பிள்ளைகளை ஏற்ற காலம் வரும்போது மேலே கொண்டு போயிடுவார். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை வாசிக்கிற ஒரு மகளை தவிர 11 பிள்ளைகள் துஷ்ட பிள்ளைகளா இருந்துச்சு. தகப்பனை ஏமாத்துது, தகப்பன்கிட்ட வஞ்சிக்குது, தகப்பன் மனைவிட்ட தப்பா நடக்குது. யாக்கோபுடைய பிள்ளைகள்ல ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான், யோசேப்பு. சின்ன பிள்ளைகளை அவன் தன்னை பிரித்துக் கொள்கிறான். பிள்ளைகள் செய்யற துஷ்டத்தனத்தை தகப்பன்ட்ட வந்து சொல்றான். இப்படி நடக்கிறான். குடும்ப ஜெபம் பண்றான், வெளியே போனா வேற பண்றான். குடும்ப ஜெபத்துல நல்ல பிள்ளையா இருக்கான், வெளியே போனா வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியா இருக்கு, வெளியே பன்னிக்குட்டியா அலையுது. தகப்பன்ட்ட வந்து சொல்றான். தாய் தகப்பன்ட்ட நடிக்குது ஆட்டுக்குட்டியா, வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அது விட்டு கால் பன்னிக்குட்டியா அலையுது. யோசேப்பு வந்து சொல்லுகிறான். சொல்லுங்க ஆமென். சின்ன பிள்ளையில பரிசுத்தத்தை விரும்புகிறான், உத்தமத்தை விரும்புகிறான். தேவன் அப்படி தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுக்கிறார். சொல்லுங்க ஆமென். கொண்டு போய் எகிப்துல வைப்பேன்லாம் சொல்லல, எகிப்துல பிரதம மந்திரியா வைப்பேன்லாம் தரிசனம் கொடுக்கல, அப்படியெல்லாம் கொடுக்கல. ஆண்டவர் வேற கொடுக்கிறார். ஆனால் ஏற்ற வேளையில நிறைவேற்றுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளையில சொல்லிக் கொடுங்க. தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுங்க, ஜெபத்தை சொல்லிக் கொடுங்க, பரிசுத்தத்தை சொல்லிக் கொடுங்க, உண்மையையும் நேர்மையும் சொல்லிக் கொடுங்க. சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு உண்மையா கொடுக்கறதை சொல்லிக் கொடுங்க. நீங்க உண்மையா கொடுங்க, உங்க பிள்ளைகள் கொடுக்கட்டும். அந்த சந்ததி நிலைத்திருக்கும். சொல்லுங்க ஆமென். கொட்டிடுவார். கண்களால எத்தனையோ மக்களை கண்டு வருகிறேன், கண்ணால கண்டு வருகிறேன். குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்ட மக்கள். சொல்லுங்க ஆமென். அள்ளி கொட்டிடுவார். பற்றாக்குறையெல்லாம் வராது உனக்கு. நீதிமானுடைய சந்ததியை செழிப்பா பனைமரம் போல தூக்கிடுவார். சொல்லுங்க ஆமென். தேவனை வஞ்சிக்காத, உன் பிள்ளைகளை அதை கற்றுக்கொள்ளாத, உன் சந்ததிக்கு சிரமம். சொல்லுங்க ஆமென். உண்மையை கற்றுக் கொடுங்க, கையை திறக்க கற்றுக் கொடுங்க. தேவனாகிய கர்த்தர் நீதிபரர், அவர் தம்முடைய கிருபை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். ஒரு பாடல்